நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். மானாமதுரை அரசு மருத்துவமனை சாலையில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனை செல்லும் சாலையில் கடந்த சில நாட்களாக கழிவுநீர் வெளியேறி தேங்கி அப்பகுதியில் நோய் தொற்று மற்றும் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மானாமதுரை நகராட்சி 10வது வார்டு உறுப்பினரிடம் அப்பகுதி வார்டு மக்கள் புகார் தெரிவித்தனர். நகராட்சி வார்டு உறுப்பினர் அலுவலகத்தில் முறையிட்டு கழிவுநீரை அகற்றவும், முறையாக கழிவுநீர் கசிவுகளை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தும் நகராட்சி மெத்தனமாக செயல்படுகிறது என குற்றம் சாட்டினர். நகராட்சி வார்டு பொதுமக்கள் நேரடியாக அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்தனர். அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளிடம் கேட்டபோது அரசு மருத்துவமனை சாலையில் கழிவுநீர் வெளியேறுவதால் சுகாதார இன்மையாக காணப்படுகிறது என நோயாளிகள் குற்றம் சாட்டினர். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கழிவுநீரை அகற்றி நோயாளிகளையும் பொதுமக்களையும் பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் ராஜா.